الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான அருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே சிறப்பு வாய்ந்த அமலாக சொல்லித்தரப்படுகிற இரவு தொழுகையையும் தொழுதுவிட்டு இங்கே ஒன்று குழம்பியிருக்கிறோம். இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மிகப்பெரும் உதவியால் தொடர்ந்து முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வையும் மரணத்தையும் இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக வேண்டி அமைத்து கொண்டார்கள் என்கிற பல சம்பவங்களை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஒரு சஹாபியை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரே செய்தியில் முடிந்துவிடும். நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில் முழுமையான வரலாறு, பெரிய நீண்ட நெடிய வரலாறுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வரலாறு தான். ஆனால் படிப்பினைகள் நிறைந்த வரலாறு, நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய வரலாறு, கேள்வி எழுப்பக்கூடிய வரலாறு. ஒரு கிராமத்திலிருந்து, மக்காவுக்கு மதினாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர், கிராமவாசி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவருடைய பேர்லாம் ஹதீஸில் பதிவு செய்யப்படலை. கிராமவாசி, ஆராபி அப்படின்ற அடிப்படையில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லா இடத்துல வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதர் நபி அல்லா இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நாமளும் இஸ்லாத்தை ஏற்று வாழ்கிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, ரெண்டு விதமாக இருக்கிறோம். ஒன்று இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் என்ற ஒரு விதம், இன்னொன்று பர்த் முஸ்லீம், பிறப்பிலிருந்தே முஸ்லீம் அப்படிங்கிற விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி பார்த்தாலும் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த வட்டத்தில் இருக்கிறோம். இவங்களும் முஸ்லீம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே வராங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவங்களுடைய அந்த லட்சியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்தாங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள்.
அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு போர் நடந்து முடிந்திருக்கிறது. அப்போ அந்த போர்க்களத்தில் கனிமத் பொருட்கள், கனிமத்துனா தெரியும், இந்த போர் செல்வம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த கனிமத் பொருட்கள் கிடைக்கிறது. அதில் பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி, பைத்துல் மாலுக்காக வேண்டி எல்லாமே பங்கிடப்பட்டு, அப்போ ரசூலுல்லாவுக்கு நினைவு வருகிறது, இந்த கிராமவாசி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரே அவருக்கும் கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஒரு பங்கை அவருக்காக வேண்டி பங்கிட்டு சஹாபாக்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ போகிறாங்க, போய் கொடுக்குறாங்க. அப்போ கிராமவாசினாலே நம்ம புரிஞ்சுக்கணும், மதீனாவுக்கு ஒதுக்கப்படுத்தல, அதாவது ஒரு சிட்டியை, ஒரு டவுனை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் கிராமம் அப்படின்னு சொல்லப்படும். அதை தாழ்ந்து அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி தான் ஒரு மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கிறார். அப்போ அங்கே போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மாஹாதா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க விளக்கமாக சொல்கிறாங்க, ஹாதா கிஸ்மத்துக்க, இது உங்களுடைய பங்கு. அல்லாஹுடைய தூதர் நபிகளார் போர் செல்வத்திலிருந்து உங்களுக்காக வேண்டி பங்கிட்ட உங்களுடைய பங்கு, உங்களுக்குரியது தான், உங்களுடைய ஹக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கை எடுத்துக்கொண்டே அல்லாஹுடைய தூதர் நபிகளார்ட்ட இப்போ வராங்க. ஏன்னா அங்கே பேசுகிறதாம்பா, இங்கே பாருங்கள், இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள். பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேள்வி கேட்பேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதர் நபிகள் இடத்துல கேட்கிறார்கள், மாஹாதா ஏ முகமது. அரபிகள், அதாவது கிராமவாசிகளை பொறுத்த வரைக்கும் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. ரசூலாட்ட கரடு முரடாக தான் நடந்துக்குவாங்க. மாஹாதா என்ன முகமது இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. இது உங்களுடைய கஸ்ஸம் துஹு, இது உங்களுக்காக வேண்டி நான் பங்கெடுத்து கொடுத்த பங்கு, கஸ்ஸம் துஹு லக்க, உங்களுக்காக வேண்டி நான் பங்கு கொடுத்தது அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. எதுக்காக இது கொடுக்குறீங்க அப்படின்னா, இது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய பங்கு தான், அந்த அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தையை பாருங்கள், தட்டிமனான வார்த்தைகள், ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ரசூலாவை பார்த்து சொல்கிறார். மா அலா ஹாதா இத்தபாவுத்துக்க முகமதே, இதுக்காக வேண்டிலாம் உங்களை நான் பின்பற்றலை. இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி, இந்த செல்வத்துக்காக வேண்டி எல்லாம் உங்களை நான் பின்பற்றவில்லை. இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலாக்கின்னி இத்தபாவுத்துக்க, என்றாலும் நான் உங்களை பின்பற்றினேன். ஏன் தெரியுமா? உங்களை நான் இஸ்லாத்திற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டேன். எதற்காக தெரியுமா? அலா அன் அர்மா ஹாஉனா, இந்த இடத்தில் எனக்கு அம்பு ஏயப்பட்டு அதனால் நான் இஸ்லாத்தின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் பின்பற்றினேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும், இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ வேண்டும். அதற்காக வேண்டிதான் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனே தவிர வேறு எதற்காகவும் உங்களை நான் இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்துக்காகலாம் நான் உங்களை பின்பற்றவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் நபியல்லாஹ் சொல்கிறார். பாஷாரைலா ஹல்கிஹி, அவருடைய தொண்டைக்குழியை காட்டுகிறார். தொண்டைக்குழியை காட்டி இந்த இடத்துல அம்பையப்பட்டு நான் சாக வேண்டும், இஸ்லாத்தின் பால்வையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார். ஃபாதுஹலல் ஜன்னா, இதன் மூலமாக நான் சுவனம் அடைய வேண்டும், இதன் மூலமாக நான் சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எதுவும் நான் உங்களை பின்பற்றுவதற்கான நோக்கம் கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கிறேன்னா இஸ்லாத்துக்காக வேண்டி வாழணும். நாளை மறுமையில் அல்லாஹுடைய பாதையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹுக்காக மரணித்து சுவனத்தை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம், வேறு எதுவும் கிடையாது என்கிற அந்த செய்தியை அந்த சஹாபி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அல்லாஹுடைய நபியல்லார் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் தஸ்துக்கில்லா, நீங்கள் அல்லாஹுவை உண்மைப்படுத்தினால், நீங்கள் சொல்கிற வார்த்தையில் உண்மையாக இருந்துக்கிட்டீங்கன்னா, அல்லாஹுக்காக வேண்டியே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், அல்லாஹுவை நீங்கள் உண்மைப்படுத்தினீர்கள் என்றால் யஸ்துக்குல்லா, அல்லாஹும் உங்களை உண்மைப்படுத்தி விடுவான் அப்படிங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ சிறிது காலத்துக்கு பிறகு ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது. ஒரு போர்க்களம் போக போகிறாங்க. அப்போ அந்த போர்க்களத்துக்காக வேண்டி இந்த கிராமவாசியும் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்களம் எல்லாமே முடிந்து விடுகிறது. அந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அந்த போர்க்களத்தில் பார்க்குறாங்க, இந்த அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகளாரத்தில் இந்த சொல்லிட்டு போனாரே அந்த சஹாபி, அவர் எப்படி சொல்லப்பட்டாரோ அதே விதத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹுவ அன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லிட்டு போனாரே, அன்றைக்கி நம்மள்ட்ட நான் இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி உங்களை பின்பற்றவில்லை, என்னுடைய உயிர் தொண்டைக்குழியிலே
வம்பு ஏயப்பட்டு நான் அதன் மூலமாக மரணித்து சுவனத்தை அடைய வேண்டும், இதற்காகத்தான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாரே, அவர் இவர்தானா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நாம் ஆமாம் இவர் தான் அவர் அப்படின்னு சஹாபாக்களும் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கல்லாஹ் வசதக்கஹு, இவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி விட்டார், அல்லாஹும் இவரை உண்மைப்படுத்தி விட்டான். இவர் உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்தார், இஸ்லாமிய அடிப்படையில் இவர் இஸ்லாத்திற்காக வேண்டி மரணித்திருக்கிறார், இவருடைய வாழ்க்கையையும் இவருடைய மரணத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி அமைத்து கொண்டிருந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம இன்ன ஹாதல் அப்துக், இந்த உன்னுடைய அடியார் இருக்கிறாரே, ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக், உன்னுடைய பாதையில் ஜிஹாது செய்தவராக அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்டு உன்னுடைய பாதையில் புறப்பட்டு வந்திருக்கிறார். ஃபகுத்தில ஷஹீதன், அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆன ஷஹீதுன் அலைஹி, இவர் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் நாளை மறுமையில் இதற்காக சாட்சி கூறுவேன் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறானே, மினல் முஃமினீன ரிஜால், மூமின்களில் சில பேர் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள், சதகூம் ஆஹதல்லாஹு அலைஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டு உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அனஸ் பின் நதர் அவருடைய தொடர்பான செய்தியில இந்த வசனத்தை சஹாபாக்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதே போல இந்த சஹாபி வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்தது இஸ்லாத்திற்கு வந்து குறுகிய காலம் என்றாலும் அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்காக வேண்டி இருந்திருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்திருக்கிறது. இஸ்லாத்திலேயே இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த நிலை வந்து விட்டால் எல்லோரும் திசை மாறி விடுகிறோம். பொருளாதாரம் என்கிற நிலை வந்து விட்டால் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் திரையிடப்படுகிறது, நாம் அதை மறந்து விடுகிறோம். சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்காக வேண்டி அமைத்துக் கொள்கிறோம். அந்த பொருளாதாரம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து காட்டப்படுகிறது, அவருக்கு ஹலாலான முறையில் கொடுக்கப்படுகிறது, அவர் அதை அனுபவிப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. என்றாலும் கூட அதை எனக்கு இதற்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்னுடைய லட்சியம், என்னுடைய வாழ்வு அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும், என்னுடைய மரணம் வரை நான் அதை கடைபிடிக்க வேண்டும், நான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இருந்திருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நாம் இந்த லட்சியத்தில் இந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கிறோம், சுவனத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோமே, என்ன செஞ்சிருக்கிறோம், சுவனத்திற்காக வேண்டி என்ன முற்படுத்தி இருக்கிறோம், சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய நற்காரியங்கள் என்று எதை நாம் சொல்ல போகிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அதையே லட்சியமாக கொண்டார்கள். அதில் எது நமக்கு சுவனத்தை ஈஸியாக இலகுவானவர்கள் பெற்றுத்தருமோ அதை முதன்மையானதாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அதையே லட்சியமாக கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், பத்ரு போர்க்களம், அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அந்த போர்க்களத்தை திடீரென்று அந்த போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகளார் எல்லாமே அந்த நேரத்தில் யாரும் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் எல்லா சஹாபாக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்போ எதிரிகள் முஷ்ரிக்கீன்கள் முன்னிலையில் வருகிறார்கள், போர்க்களம் துவங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உள்ள மன்னிப்பின் பக்கமும், வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய அந்த சுவனத்தின் பக்கமும் விரைகள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அறிவிப்பை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களை தெம்பூட்டுகிறார்கள், அவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுக்கு சுவனம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுவனம் என்பது சாதாரணமானது கிடையாது, வானம் பூமி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது. இந்த அற்பமான உலகம் அது தேவையற்றது, நாளை மறுமைதான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய நபிகளார் இறைவனுடைய வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களை அந்த போர்க்களத்தில் இறங்குமாறு ரசூலுல்லாஹ் உத்வேகமூட்டுகிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் உமைர் பின் அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, சுவனம் வானம் பூமி அளவுக்கு பெருசா, அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா அப்படி கேட்குறா? ஆமாம், அந்த அளவுக்கு பெரியதுதான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, அதன் மீது உள்ள ஆவலின் தான் இப்படி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார்கள், நிச்சயமாக அந்த சுவனம் எனக்கு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போனால் எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த சுவனவாசிகளில் ஒருவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் அவருடைய அம்புக்கூட்டிலிருந்து சில பேரித்தம்பளங்களை எடுக்கிறார், சாப்பிட ஆரம்பிக்கிறார்.
சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, ஏன் இந்த சாப்பிட்ற நேரத்தை நம்ம வீணாக்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் சுவனம் கிடைக்கும் என்றால் இந்த நொடி பொழுதை ஏன் நான் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி அற்பமான இந்த பேரிச்சம்பளத்துக்காக வேண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேரிச்சம்பளங்களை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் இறங்குகிறார்கள். அவர்கள் அந்த பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி சுவனம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை முழுமனதாக இஸ்லாத்துக்காக வேண்டி அமைத்துக் கொண்டார்களே. மரணமே என்ற அந்த நிலை என்றாலும் கூட அதை சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொண்டார்களே. இன்னைக்கு நமக்கு அவ்வளவு கடுமையாக இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம் தம்பி? அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? பார்க்கவே மாட்டான். உன்னை தான் கேட்குறேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இங்கேயே அங்கங்கே பேசினா கூட பரவாயில்ல, அடுத்து கேள்வி கேட்பேன் பேசுனீங்கன்னா. சரி, அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை இவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்கள் அமைச்சிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சுவனத்திற்காக வேண்டி என்ன விதமான மரணம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு கடுமையான நிலை இருக்கிறதா? அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான நிலை நமக்கு அவ்வளோலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை நமக்கு இல்லை. என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் இபாதத் செய்வதற்கு, நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு, நிறைய இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லா விதமான வாசல்களும் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான வசதிகள், வாய்ப்புகள், எல்லா விதமான உடல் திடகாத்திரம் எல்லாமே நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? எந்த மாதிரியாக நம்ம அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுக்காக வேண்டி, சுவனத்திற்காக வேண்டி நாளை மறுமையில் நம்ம சுவனம் போனால் அமல் இருக்கணுமே. அமல் இல்லை என்றால் போக முடியாது. அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோமே. என்ன செஞ்சிருக்கிறோம்? எந்த மாதிரியான அமல்களை, முன்னேற்பாடுகளை மறுமைக்காக செய்திருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். மரணம் திடீர்னு வரும், எப்போ வேணா வரும். சஹாபாக்கள் அதுதான் நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட போகிறோம் என்றால் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய பாதையில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைகிறோம். என்னைக்கோ ஒரு நாள் மரணிக்க போகிறோம், என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கட்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்கிற நிறைய விதமான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அது போன்ற செய்திகளை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையும் இஸ்லாத்திற்காக நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.